வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மன்னிப்பு. கதைக்குள்ள போலாமா? காலை கதிர்கள் நளினாவின் முகத்தில் பளீரென விழ மெதுவாக கண்களை திறந்து ஜன்னலின் வழியே அந்த கதிரவனை பார்த்தாள். அதன் ஜொலிப்பு அவள் கண்களை கூச செய்தாலும் இன்று புதிதாக ஒரு அனுபவத்தை உனக்கு கொடுக்க போகிறேன் என்று அது ஆசீர்வதிப்பது போல் தெரிந்தது. போர்வையை விலக்கிவிட்டு எழுந்து வெளியே வந்தாள். தோட்டத்தில் உள்ள மாமரத்தில் இருந்து பறவைகள் கிரீச் என்று கத்திக்கொண்டு பறந்தது. கூட்டமாக திரிந்து கொண்டு ஆனந்தமாக அவைகள் சுற்றி திரிவதை பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தெரிந்தாலும் ஏதோ மனதிற்குள் சிறு சஞ்சலம் தோன்றியது. மெதுவாக உள்ளே வந்து ஹாலில் மாட்டியிருந்த தனது மகன் விஷாலின் போட்டோவிற்கு குட் மார்னிங் கூறினாள். இதற்குள் வெளியே கேட் சத்தம் கேட்டதும் எட்டி பார்த்தாள். வேலைக்காரி வள்ளி கையில் பால் பாக்கெட்டோடு அவசரமாக வந்து கொண்டிருந்தாள். சிரித்து கொண்டே உள்ளே சென்று அவள் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வருவதற்குள் வள்ளி காப்பியுடன் அவசரமாக கிச்சனில் இருந்து வந்தாள். என்ன வள்ளி, எதுக்கு இந்த பரபரப்பு? பொறுமையா வர வேண்டியது தானே? அட நீங்க வரம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல விஷாலு தம்பி போனை போடும். அம்மாக்கு காப்பி கொடுத்தியா, டிஃபன் ரெடி பண்ணியான்னு. நான் இன்னும் வீட்டுக்கு போகல தம்பின்னு சொன்னேன், அவ்வளவுதான் என்னை பில்லு பில்லுன்னு பிடிச்சிக்கும். யார் அதுகிட்ட காலங்காத்துல வாங்கி கட்டிக்கிறது? அது சரி, அப்ப என் பையனுக்கு அதுதான் பயப்படுற, என் மேல அக்கறை இல்லை உனக்கு என்று கேட்டுக்கொண்டே டீப்பாய் மேல் இருந்த காப்பி எடுத்துக்கொண்டாள். அட என்னம்மா நீங்க, நான் ஏதோ பேச்சுக்கு சொன்னா? அது சரி, உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா? நீங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கே பாடம் எடுத்தவங்க. நளினா லேசாக புன்னகை செய்தாள். ஆமா, அதுக்குதான் சொல்றேன். இப்பதான் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேனே, எதுக்கு இந்த பரபரப்புன்னு? சரி, அது போகட்டும். இன்னைக்கு என்ன சமைக்க போற என்று அவள் கேட்டுக்கொண்டே பேப்பரை எடுக்க வாசலில் யாரோ லேசாக கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இருவரும் டக்கென திரும்பி பார்த்தனர். வெள்ளை வெள்ளையர் என்று வேட்டி சட்டையுடன் ஒரு 50-55 வயதுடைய ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவரை நளினா அமைதியாக பார்த்து கொண்டிருக்க, என்ன சார், யாரு நீங்க என்று கேட்டுக்கொண்டு கடகடவென அவரிடம் சென்றாள் வள்ளி. அம்மா, இங்க நளினான்னு. ஆமா, இது நளினா அம்மா வீடுதான். அதோ அவங்க தான் எங்க நளினா அம்மா. நீங்க யாரு என்று அவரை ஊற்று பார்த்தாள். நளினாவை திரும்பி பார்த்து கொண்டே, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். நீங்க யாருன்னே சொல்லாம என்று வள்ளி மேலும் பேசுவதற்குள், வள்ளி இரு, ஐயா நீங்க உள்ள வாங்க என்றாள் நளினா. அந்த மனிதர் தயங்கிக் கொண்டே உள்ளே வர அவரை தனது எதிரில் இருந்த சேரில் அமரும்படி கூறினாள். அந்த மனிதர் அமர்ந்ததும், மேடம், என் பேரு சிவா, நான் சாய்பாபா குருகுலத்திலிருந்து வர்றேன். ஓ அப்படியா, ஏதாவது டொனேஷன்? இல்லம்மா, நான் அது விஷயமா உங்களை பார்க்க வரல. போன வாரம் எங்க ஆசிரமத்து வாசல்ல ஒருத்தர் மயங்கி விழுந்திருந்தாரு. அவர் யாரு என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியல. அவர்கிட்ட எந்த விவரமும் இல்லை, போன் கூட எதுவும் இல்லை. அவர் கையில ஒரு பை மட்டும்தான் இருந்தது. அதுல சில லெட்டர்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் நாங்க பிரிச்சு படிக்கல. ஆனா அது மேல இருந்த அட்ரஸ்ல உங்க பேர் இருந்தது, உங்க அட்ரஸ் இருந்தது. அதுதான் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் அவர் இருக்கலான்னு. ஓ அப்படியா, அவர் பேர் என்னன்னு சொன்னாரா என்று சற்று பரபரப்பாக கேட்டாள். இல்லம்மா, அவர் அன்னிலிருந்து பேசவே இல்லை. அவருக்கு சுய நினைவே வரல. எங்க ஆசிரமத்திலேயே நாங்க டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அவரு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதா டாக்டருங்க சொல்லிட்டாங்க. எந்த நிமிஷமும் என்ன வேணா நடக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவருக்கு தெரிஞ்சவங்களை வர வச்சு தகவல் சொல்லினான்னு எங்க செக்ரட்டரி சொன்னாரு. அதுதான் நான் இந்த அட்ரஸை தேடிக்கிட்டு வந்தேன். அம்மா, நீங்க வந்தா அவர் ஏதாவது கண்விழிச்சு பார்க்கலாம், இல்ல அவரோட கடைசி ஆசை நிறைவேறினதாகவும் இருக்கலான்னு தோணுது. ஏன்னா இதோ பாருங்க, இதுல ஒரு 40-50 கடிதங்கள் இருக்கு. அவரு உங்களுக்கு எழுதுனதுதான், ஆனா எதையும் போஸ்ட் பண்ணாம வச்சிருக்காரு என்று தனது கையில் இவ்வளவு நேரம் வைத்திருந்த பேக்கை திறந்து அதிலிருந்து சில கடிதங்களை எடுத்து கொடுத்தார். நளினா ஆவலாக அதை வாங்கி பார்த்தாள். அதில் தனது பெயரும் விலாசமும் அழகாக அச்சில் கோர்த்தது போல் எழுதப்பட்டிருக்க அதை பிரித்து படிக்க வேண்டும் என்று கூட அவளுக்கு அந்நேரம் தோன்றவில்லை. அந்த மனிதர் யாராக இருக்கும் என்று மிக தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். இதற்குள் வள்ளி அந்த மனிதருக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, அம்மா இப்ப என்னம்மா செய்ய போறீங்க என்று கேட்டுக்கொண்டே நளினாவை பார்த்தாள். அவளை டக்கன திரும்பி பார்த்தவள், வள்ளி, யாரோ தெரியல, நான் எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு சரியா ஒன்றும் மட்டுப்படல. அப்படின்னா அதை பிரிச்சு படிச்சிடுங்களேம்மா.
ஆமா, அதுதான் செய்யணும் என்று அவள் அதை பிரிப்பதற்காக எடுக்க சிவாவின் செல்போன் ஒலித்தது. அதில் பேசியவன், அம்மா, அவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான், உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் குருஜி, நீங்க வரீங்களாம்மா என்றான். நளினாவிற்கு அந்த மனிதன் யார் என்பது தெரிந்து கொள்ள ஏதோ ஒரு ஆவல் மனதில் தோன்றியது. இதற்கு மேல் அவள் எதை பற்றியும் யோசிக்காமல், சரி இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் என்று விரைந்து உள்ளே சென்றாள். சாய்பாபா ஆசிரமத்தின் முன்பு கார் நின்றதும் அதிலிருந்து இருவரும் இறங்கினர். வாங்கம்மா, இதுதான் எங்க ஆசிரமம் என்று பணிவோடு அவளை உள்ளே அழைத்து சென்றான் சிவா. அங்கே வாசலில் செக்ரட்டரி மூர்த்தி நின்று கொண்டிருந்தார். ஐயா, இவங்க தான் நளினா மேடம் என்று அவருக்கு அறிமுகம் செய்தான். மூர்த்தி நளினாவை கையெடுத்து வணங்கி புன்னகையோடு வரவேற்றார். நளினாவும் அவரை வணங்கினாள். வாங்கம்மா, அவர் உள்ளதா இருக்காரு என்றவர் முன்னால் செல்ல அவர் பின்னால் நளினாவும் சென்றாள். உள்ளே வயதான முதியவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். சிலர் தனிமையில் அமர்ந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். சிலர் சாமி பாட்டுகளை பாடிக்கொண்டு பஜனைகள் செய்து கொண்டிருந்தனர். அனைவரும் புதிதாக உள்ளே சென்ற நளினாவை திரும்பி பார்க்க, பாவம், இவங்கெல்லாம் யாருமே இல்லாத ஆதரவற்றவங்க. ஒரு காலத்துல கணவன் மனைவி குழந்தை குட்டின்னு எவ்வளவு சந்தோஷமா தனக்குன்னு ஒரு குடும்பத்தோட வாழ்ந்திருப்பாங்க. சொந்தங்க பந்தங்கன்னு எப்படிலாம் இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி யாரும் இல்லாம தனியா விடப்பட்டு இங்க வந்திருக்காங்க. எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்தாலும் ஏதோ சொல்ல முடியாத சோகம் அவங்க முகத்துல தெரியுதே. அது சோகமா இல்ல ஏக்கமா? சில பேருக்கு யாரும் இல்லைன்ற ஏக்கம், சில பேருக்கு எல்லாரும் இருந்தோம் இந்த நிலைமையா என்ற வருத்தம் அது அவங்க முகத்துல அப்பட்டமா தெரியுது. ஆண்டவா, எதுக்கு இப்படி ஒரு நிலைமை இந்த வயசான காலத்திலே உங்களுக்கு என்று யோசித்து கொண்டே அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக அவருடன் சென்றாள். அங்கிருந்த ஒரு அறையை திறந்து கொண்டு, வாங்கம்மா என்று அழைத்து விட்டு உள்ளே சென்றார் மூர்த்தி. நளினா மெதுவாக உள்ளே சென்றாள். அங்கே ஓரமாக கட்டில் போடப்பட்டிருந்தது. அதில் மெலிந்த தேகத்தோடு ஒரு கையில் ட்ரிப்ஸும் மூக்கில் ஆக்சிஜனும் பொருத்தப்பட்டு ஒரு உருவம் படுத்து கொண்டிருந்தது. அருகே ஒரு நர்ஸ் அமர்ந்து கொண்டிருந்தாள். இவர்களை பார்த்ததும் அவள் எழுந்து கொண்டாள். அந்த உருவத்தின் அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அந்த உடலில் உயிர் இருக்கிறதா இல்லையா என்பது. அப்படி அசைவற்று சுய நினைவு இன்றி கிடக்கும் அந்த மனிதரிடம் சென்ற மூர்த்தி அவரை மெதுவாக தொட்டி எழுப்ப முயற்சிக்க அதில் எந்த மாற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. அவர் அருகில் சென்று நின்ற நளினா அந்த உருவத்தை உற்று பார்த்தாள். அவள் எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் அது யார் என்பது அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த முகத்தில் ஏதோ ஒரு சோகம், ஏக்கம், ஒரு சிறு துடிப்பு தெரிந்தது. தனது கடைசி மூச்சு நிற்பதற்குள் தன் மனதில் உள்ள ஏக்கத்தை யாரிடமோ சொல்லிவிடவோ இல்லை தனது இதயத்தினுள்ளே தங்கியிருக்கும் அந்த மனிதரை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கமோ அதில் தெரிந்தது. அதை உணர்ந்தாள் நளினா. அம்மா, இவரை உங்களுக்கு தெரியுதா என்று மூர்த்தி அவளை நிமிர்ந்து பார்க்க மெதுவாக தலையை ஆட்டினாள். மூர்த்தியின் முகத்தில் சிறிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்ப இந்த கடிதங்கள்லாம் இதுல உங்க பேர் இருந்ததே, உங்க அட்ரஸ் இருந்ததே? ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த மனிதரை நான் பார்த்ததேவே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியா? ஒருவேளை உங்களுக்கு அவரை தெரியாம இருந்து அவருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? எதுக்கும் நீங்க அந்த கடிதங்களை பிரிச்சு பாருங்கம்மா, அப்பயாவது ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். ஆமா, எனக்கும் அதுதான் மனசுல படுது என்று அந்த கடிதங்களை தனது பேக்கில் இருந்து அவசரமாக எடுத்தாள். இதற்குள் மூர்த்தியின் செல்போன் ஒலிக்க அதில் பேசியவர், அம்மா, நீங்க நிதானமா உட்கார்ந்து இதை பாருங்க, நான் இப்ப வந்துடுறேன் என்று வெளியே சென்றார். அங்கிருந்த சேரில் அமர்ந்த நளினா அவசரமாக அதை எடுத்தாள். இதற்குள் அவளது செல்போன் ஒலித்தது. தனது மகன் விஷாலின் எண். ஆவலாக அதை எடுத்து அன்று நடந்ததை அவனிடம் கூறினாள். அம்மா, என்னம்மா, யாரு என்ன எதுன்னு தெரியாம எதுக்கு நீங்க அங்கெல்லாம் போறீங்க? எந்த சொந்தமும் வேண்டாம், எந்த பந்தமும் வேண்டான்னு தானே நம்ம தனியா இருக்கோம். இப்ப இது என்ன புதுசா? இல்லப்பா, இங்க வர்ற வரைக்கும் எனக்கும் பெருசா ஒன்னும் தெரியல. ஆனா இந்த ஆளை பார்த்ததும் என்னவோ தெரியல, மனசுக்குள்ள ஒரு பரிதாபம் வந்துடுச்சு. இவர் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க ஆவல் வந்துடுச்சு. அப்படி அந்த கடிதத்துல என்னதான் இருக்குன்னு பாத்துடணும்னு தோணுது. ஒருவேளை எனக்கு அவரை தெரியாம இருந்து அவருக்கு என்ன தெரிஞ்சு என்கிட்ட எதனா சொல்ல நினைச்சிருக்காரான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் அதை பிரிச்சு பார்த்தாதான் தெரியும். அப்படி ஏதாவது என்னால அவருக்கு உதவி எதனா தேவைப்பட்டா
ஏதாவது செய்ய முடியுதான்னு பாக்குறேன்ப்பா. என்னவோம்மா, இதெல்லாம் எனக்கு சரியா படல. சரி, நான் ஆபீஸுக்கு வந்துட்டேன், அப்புறமா கால் பண்றேன், பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சரிப்பா, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன் என்று போனை வைத்தாள். அந்த மனிதரை பார்த்து கொண்டே அந்த கடிதங்களில் ஒன்றை பிரித்தாள். அதில் இருந்த அழகான வரிகள் அவளை கவர்ந்தது. நிறுத்தி நிதானமாக எழுதப்பட்டிருந்த அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தாள். அன்பு நளினாவிற்கு, முரளி எழுதி கொள்வது. இந்த கடிதங்களில் இருக்கும் ஒவ்வொரு வரியும் என் ஆழ்மனதில் இருந்து வருவது, என் மனதின் வெளிப்பாடு, நான் உன்மேல் கொண்ட அன்பின் வெளிப்பாடு. உன்னிடம் நான் என் காதலை கேட்கவில்லை, அதற்கு அருகதையற்றவன் நான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் நான் உன்னிடம் கடைசியாக கேட்பது ஒன்றே ஒன்றுதான், மன்னிப்பு. ஆம், என்னை மன்னித்து விடு நளினா, என்னை மன்னித்து விடு. உன் மனதை அன்று காயப்படுத்தும் போது நான் அறியவில்லை இன்று நான் இவ்வளவு காயப்பட போகிறேன் என்று. நீ என்னிடமிருந்து விலகி சென்ற ஒவ்வொரு நிமிடமும் என்னை நரகத்தை நோக்கி இழுத்துச் சென்ற தருணங்களே. உன்னை விட்டு பிரிந்து நான் பட்ட வேதனைகளை சொல்லில் அடக்க முடியாது. உன்னை நான் அன்று சொல்லால் வென்றிருக்கலாம், கர்வத்தால் வென்றிருக்கலாம், ஆணவத்தால் வென்றிருக்கலாம். ஆனால் நான் இன்று மனிதனாய் தோற்றுவிட்டேன். உயிரே இல்லாத ஆணவத்திற்கு மதிப்பு கொடுத்த நான், உயிரும் சதையோடும் அன்பு காதலோடும் என்னை விரும்பிய உன்னை நான் மதிக்கவில்லை. உன்னை சந்தேகப்பட்டு உன்னை மனதாலும் உடலாலும் காயப்படுத்தி கை குழந்தையுடன் துடிக்க துடிக்க அனுப்பினேன். ஆனால் உன் அருமை எனக்கு போக போகத்தான் தெரிந்தது. நீ இல்லாமல் நான் தனிமையில் தவித்தேன், ஜடமாய் மாறினேன், பைத்தியமாய் அலைந்தேன். என் கையில் கிடைத்த அற்புதத்தை தொலைத்த பாவியாகினேன். உன் அன்பான பேச்சை தவறவிட்டேன், தாயின் அரவணைப்பை இழந்து தவிக்கிறேன். இனி இந்த ஜென்மத்தில் நீ என் கண்முன் தோன்றுவாயா? நான் உன்னை மீண்டும் சந்திப்பேனா? என் மகனை மார்போடு அனுப்பேனா? இந்த ஏக்கத்தோட காலம் முடிந்து காலன் கையில் தஞ்சம் அடைவேனா? தெரியவில்லை. அப்படி நேர்ந்தால் அடுத்த ஜென்மத்தில் உன்னை தேடி வந்து உன் மன்னிப்பை கோருவேன். உன்னை இனி என் மனதில் இருந்து யாராலும் பிரிக்க முடியாது. என் நினைவோடு கலந்த உன்னை யாராலும் பிரிக்க முடியாது. இப்படிக்கு உன்னை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்க தைரியமில்லா கோழை முரளி என்று எழுதப்பட்டிருக்க நளினாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. மீண்டும் மற்றொரு கடிதத்தை எடுத்து அவசரமாக அதை பிரித்து பார்த்தாள். அதில் அவளது அழகையும் குணத்தையும் பண்பையும் வர்ணித்து அதிலும் தனது ஏக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டிக் கொண்டிருந்தான் முரளி. யார் இந்த முரளி? இவர் மனசுல இந்த அளவு இடம் பிடிச்ச அந்த பாக்கியசாலி நளினா யாரு? அந்த பொம்பளை யாருன்னு தெரியலன்னாலும் அவ ரொம்ப கொடுத்து வச்சவதான். இவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு காதலை பெற்றிருக்காளே, அவ இவரோட மனைவியா தான் இருக்கணும். ஏதோ காரணத்துக்காக சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஆனாலும் இந்த ஆளு அவங்க மேல எவ்வளவு மதிப்பு, அன்பு, பாசம் வச்சிருக்காரு. அவங்க மன்னிச்சிட மாட்டாங்களான்னு ஏங்கி இருக்காரு. அந்த நளினா மட்டும் இவரை மன்னிச்சிருந்தா இந்நேரம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சொர்க்கமா இருந்திருக்கும். ஆனா அவங்க இவரை மன்னிக்கல போல இருக்கு. அந்த அளவு அவங்க மனசு காயப்பட்டிருக்குமா? எதுவா இருந்தாலும் இந்த கடிதத்தை பார்க்கும் போது அவங்க இவரை மன்னிச்சிருக்கலான்னு தான் தோணுது. இப்படி ஒரு ஆண் தன் மனைவி மேல இவ்வளவு பாசத்தோட, காதலோட, அன்போட இருக்க முடியுமா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து வெறுப்பு மட்டும்தான், அலட்சியம் மட்டும்தான் என்று சுவரில் சாய்ந்தாள். அன்று ராகவனை விட்டு அவள் பிரியும் பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வந்தது. ஆபீஸில் இருந்து கோபமாக வந்த ராகவன் கையில் இருந்த பேக்கை அவள் அருகில் விசிறி அடிக்க அவள் காலடியில் வந்து விழுந்தது அந்த பேக். அதை பார்த்து கொண்டே ஃபீவரில் சோர்ந்து படுத்திருந்த விஷாலின் அருகில் இருந்து மெதுவாக எழுந்து கொண்டாள் நளினா. என்ன அப்படி பாக்குற? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி போல முகத்தை வச்சுக்காத. உன் முகத்தை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. ஆனாலும் இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு என்ன ஆச்சு என்று அமைதியாகவே கேட்டாள். என்னது, என்ன ஆச்சா? என்னடி ஒன்னும் தெரியாதது போல நடிக்கிற? நான் ஆபீஸ்ல இருக்கும்போது எனக்கு போன் போட்டு டார்ச்சர் பண்ணாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? என்னங்க, நம்ம விஷாலுக்கு காலையில இருந்து காய்ச்சல் நிக்கவே இல்லை, ஃபிட்ஸ் வேற வந்துடுச்சு. அதுக்கு எதனா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். எனக்கு போன் போட்டா நான் என்ன டாக்டரா? என்னங்க, ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க?
அவனுக்கு ஃபீவர் இருக்கும் போதே நான் டாக்டர் இதை கூட்டிட்டு போகத்தான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரவே நான் பயந்துட்டேன். என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. அதனால தான். ஆ போது நிறுத்து. எனக்கு ஆபீஸ்ல 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சொன்னா உனக்கு தெரியவா போது? அறிவு இருந்தா பரவாயில்ல, ஏதோ டிகிரி படிச்சிருக்கன்னு தான் பேரு. ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. எப்ப பாரு சமையல் கட்டு, வீடு, குழந்தை, இதை விட்டா வேற தெரியாது. வெளியில வேலைக்கு போய் 4 பேரை பார்த்து 4 விஷயம் தெரிஞ்சா நாலேஜும் இருக்கும். ஆமாங்க, நான் தான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேனா? நான் தான் சம்பாதிக்க மாட்டேன்னு சொன்னேனா? வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், நீ வீட்டுல இரு, நான் சம்பாதிக்கிறதே நமக்கு போதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நீ வேலைக்கு போயிட்டு வந்து கால் வலி கை வலின்னு உக்காந்துருப்ப. அப்புறம் உனக்கு நான் இல்ல எல்லாம் செய்யணும். இப்ப தண்டத்துக்கு வீட்டுல இருக்கும்போது 1000 சொல்ற. இனி வேலைக்கு போயிட்டா சுத்தம். நல்லா ஏமாத்தி உங்க அப்பா என் தலையில கட்டினா ஒரு தண்டத்தை. நளினாவிற்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. போது நிறுத்துங்க. எங்க அப்பாவை அவங்களை ஏமாத்தினாரு நீங்க தான். அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டு அப்புறம் கொள்ளடிக்கிறது போல எங்க அப்பா கிட்ட இருந்து கொள்ளடிச்சிங்க என்று கத்தினாள். என்னடி, என்ன கொள்ளடிச்சிட்டோம்? என்ன புதுசா என்ன எதிர்த்து பேசுற என்று பதிலுக்கு ராகவன் கத்த, நளினாவும் இத்தனை நாட்கள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தாள். கடைசியில் ராகவன் அவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ள, அன்றே அவனை வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து தனது குழந்தையுடன் வெளியே வந்தவள் தனது தாய் வீட்டில் இருந்து கொண்டு மேற்கொண்டு படிக்க ஆரம்பித்தாள். பிஜி முடித்து எம்ஃபிலும் முடித்து ப்ரொஃபஸராக பணியில் சேர்ந்தாள். குழந்தை விஷாலை நன்கு படிக்க வைத்தாள். அவனும் பிடெக் முடித்து பெங்களூரில் பணிக்கு சேர்ந்தார். கார், வீடு என வசதிகள் ஏற்பட்டது. இதற்குள் தனது தாய் தந்தை இந்த உலகத்தை விட்டு செல்ல நளினா தனியாகவே இருந்தாள். பணியில் இருந்தும் இந்த ஆண்டு ஓய்வு கிடைத்தது. இதற்கிடையில் ராகவனிடமிருந்து 2 முறை போன் வர அதை அவள் தவிர்த்தாள். ஒரு முறை நேரில் வந்த ராகவன் அவளிடம் மன்னிப்பு கேட்க துடிக்க அவனை பார்க்கவே அவள் விரும்பவில்லை. மூர்த்தி உள்ளே வரும் சத்தம் கேட்டு டக்கன அவள் பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வர, என்னம்மா, அந்த லெட்டரை படிச்சு பாத்தீங்களா? இப்பயாவது அவர் யாருன்னு தெரியுதா? இல்ல சார், இந்த லெட்டர்ல அவர் குறிப்பிட்டிருக்கிற நளினா நான் இல்ல. இவர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த லெட்டர்ல கரெக்டா என் அட்ரஸ் எப்படி இருக்குன்னு தான் தெரியல என்று அவள் கூறிக்கொண்டிருக்கையில் முரளியிடமிருந்து லேசாக முனறல் சத்தம் கேட்டது. நர்ஸ் அவசரமாக அவர் கையை பிடித்து கொண்டு பல்ஸ் பார்த்து கொண்டிருக்க மூர்த்தியும் நளினாவும் பரபரப்பாக அங்கு விரைந்தனர். இதற்குள் முரளியின் தலையணையில் நன்றாக சாய்ந்தது. நர்ஸ் மெதுவாக அவர் கைகளை கீழே வைத்துவிட்டு, அவரு என்று மூர்த்தியை பார்த்தாள். ஓ மை காட், கடவுள் அவர் ஆன்மாக்கு சாந்தியை கொடுக்கட்டும் என்று சற்று நேரம் கண்களை மூடிக்கொண்டிருந்து விட்டு பிறகு கண்களை திறந்து நளினாவை பார்த்தார். சாரி மேடம், நாங்க ஏதோ உங்களுக்கு அனாவசியமா தொந்தரவு கொடுத்துட்டோம். நீங்க கிளம்புங்க, நான் மேற்கொண்டு பார்த்துக்கிறேன் என்றார். நளினா முரளியை ஒரு தரம் திரும்பி பார்த்தாள். கடைசி வரை ஏக்கம் தீராமலே இந்த உலகத்தை விட்டு போன அந்த ஆன்மா இப்பொழுது எங்கு போயிருக்கும் என்று யோசித்தாள். வேற எங்க, அந்த நளினாவை தேடிதான் போயிருக்கும் என்று பெருமூச்சு விட்டு கொண்டு புறப்பட்டாள். கார் வாசலில் நின்றதும் வள்ளி யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே காரில் இருந்து இறங்கினாள் நளினா. அவர்கள் சென்றதும் உள்ளே வந்த வள்ளி, வாங்கம்மா, வந்துட்டீங்களா? அந்த ஆள் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுதா? அது இருக்கட்டும், யார்கிட்ட பேசிட்டு இருந்த, யார் அவங்க என்றாள். அதுவாமா, யாரோ இந்த வீட்டுல கோபால்னு ஒருத்தர் இருந்தாராம். அவங்க பொண்ணு பேரு நளினாவாம். அவங்கள தேடிக்கிட்டு யாரோ வந்திருந்தாங்க. நான் கூட முதல்ல நளினான்னு சொன்னதும் உங்களதான் தேடி வந்திருக்காங்களோன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது முதல்ல இந்த வீட்டுல இருந்தாங்களே கோபாலு சாரும் அவங்க சம்சாரம் பாக்கியமோ அவங்க பொண்ணு நளினான்னு. அவங்கள வேலூர்ல கட்டி கொடுத்துருந்தாங்களாம். அது கூட ஏதோ புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு வந்து இங்கதான் இருந்துதான். அப்புறம் அவங்க பையன் வளர்ந்ததும் அவன் படிப்புக்காக கோயம்புத்தூர் போயிடுச்சான். அதுக்கப்புறம் தான் அந்த கோபால் சாரும் அந்த அம்மாவும் இந்த வீட்டை வித்துட்டு அவங்க கூட போயிட்டதா சொன்னாங்க. நளினா அதிர்ந்தாள். ஒருவேளை அந்த நளினா தான் இந்த முரளியோட ஒய்ஃபா? கடவுளே, இது தெரியாம போச்சே. பொண்டாட்டி புள்ள குடுப்பன்னு எல்லாம் இருந்தோம். இன்னைக்கு அந்த ஆளு யாரும் இல்லாத அனாதை படமா போறாரு. தன் மகன் இருந்து செய்ய வேண்டியதெல்லாம்
யாரோ செய்யறாங்க. கடவுளே, கடைசியா தன் பொண்டாட்டி புள்ள கையால ஒரு வாய் தண்ணி வாங்கி குடிக்க கூட அவர் கொடுத்து வைக்கலையே. இப்ப அவங்களுக்கு தகவல் சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமே அவங்க வருவாங்கன்றது எந்த நிச்சயமும் இல்லை. அப்பவே மன்னிக்காத அந்த நளினா இதுக்கு மேல அவரை மன்னிக்கவா போறா? இனி அவன் மன்னிச்சுதான் என்ன பிரயோஜனம் என்று கண்களை துடைத்து கொண்டாள். என்னம்மா அழுவுறீங்க, என்னாச்சு என்று பதறினாள் வள்ளி. நடந்ததை எல்லாம் நளினா அவளிடம் கூற, அட கடவுளே, இப்படி கூடவா யாராவது இருப்பாங்க? என்னதான் அந்த பொம்பளைக்கு அவ்வளவு வைராகியம் இருந்திருக்கும், அந்த ஆளுக்கும் அவ்வளவு கோவம் இருந்திருக்கும். எதுவா இருந்தாலும் அப்பவே விட்டு கொடுத்து போயிருந்தா இந்நேரம் அவங்க எப்படிலாம் வாழ்ந்திருக்கலாம். அந்த பொம்பளை ஒரு தபா அவரை மன்னிச்சிருந்தா அவரும் நிம்மதியா இருந்திருப்பாரு. அந்த பொம்பளையும் நிம்மதியா வாழ்ந்திருக்குமே. அவரை விட்டு அதை மட்டும் என்னமா சந்தோஷமாவா வாழ்ந்திருக்க போது? என்னதான் சொத்து சொகன்னு இருந்தாலும் கடைசி காலத்துல ஆதரவா தோல் சாய 2 பேருக்கும் கொடுத்து வைக்கலையேம்மா என்று புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றாள். நளினா அவள் பேச்சில் அதிர்ந்து அமைதியாக அங்கேயே நின்று போனாள். ஆமா, வள்ளி சொல்றது சரிதான். அன்னைக்கு அவங்கள யாராவது ஒருத்தர் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா இந்நேரம் அவங்களுக்குள்ள எந்த பிரிவும் இருந்திருக்காது இல்ல. அந்த ஒரு நொடி தாமதம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுடுச்சு. அந்த ஒரு வார்த்தையை அவங்க பகிர்ந்துக்காததால அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷங்கள் இழந்துட்டாங்க. அந்த நிமிஷம் அவங்க விட்டு கொடுக்காததால எவ்வளவு நிம்மதியா அவங்க விட்டு கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. வள்ளி சொல்றது போல ஆஞ்சி ஒஞ்சி உட்காரும் போது ஆதரவா சாஞ்சிக்க அவங்களுக்கு தோல் இல்லையே என்றவள் யோசித்து கொண்டிருக்க கேட்டை யாரோ திறக்கம் சத்தம் கேட்டு பட்டென திரும்பி பார்த்தாள். ராகவன் மெதுவாக கதவை திறந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் உதடுகள் அவளிடம் ஏதோ சொல்ல துடி துடித்து கொண்டிருக்க அந்த பார்வையில் ஒரு பயம், ஏக்கம், பரிதாபம், ஆவல் அனைத்தும் சேர்ந்து காணப்பட்டது. அதை கவனித்த நளினா அமைதியாக அவர் அருகில் சென்றாள். அவள் அருகில் வந்ததும் அவளை கண்ணீரோடு நிமிர்ந்து பார்த்த ராகவன், நளினா என்ன என்று வாயெடுக்க அவர் வாயை பொத்திய நளினா அவர் தோளில் சாய்ந்தாள். அங்கிருந்த மாமரத்தில் குருவிகள் பறந்து வந்து அமர்ந்து அவர்களை உற்சாகத்தோடு தனது குண்டு குண்டு கண்களால் பார்த்து கொண்டிருந்தது. இத்துடன் மன்னிப்பு கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கே வியல் உங்கள் சகி.